அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. நான் வந்து செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுழியத்துக்கு வந்து மாவு வந்து நிறைய பேர் தண்ணியெல்லாம் கரைப்பீங்க. இப்படி தான் இருக்கணும். தோசை மாவு பாத்தில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து எண்ணெயை குடிக்காது. அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இதில் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மாவு வந்து நல்லா கையால் கரைச்சிக்குங்க, கட்டி இல்லாமல். அதில் கொஞ்சமாக உப்பு, நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சோடாப்பும் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம செஞ்ச அந்த பூர்ணம் இருக்குல்ல, அந்த பூர்ணம் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து அரிசி மாவை தூவி வச்சுருக்கேன். அப்படி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. நீங்கள் எடுத்து போடும்போது நல்லா அழகாக குண்டு குண்டாக வரும், சூப்பராக உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை சூப்பராக வந்துச்சு. சுழியனும் செஞ்சோம். அப்புறம் வந்து அதிரசமும் நல்லா வந்துச்சு. நீங்களும் ஹாப்பியாகவும் பத்திரமாகவும் தீபாவளியை கொண்டாடுங்க. குலோப்ஜானுக்கு வந்து மாவு பசையும் போது அது நான் வெறும் தண்ணி விடாமல் அதுக்கும் வந்து பால் ஊற்றி தான் வந்து பசைஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு 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 பசையணும். ரொம்ப அழுத்தி சப்பாத்தி மாவு மாரி பசையக்கூடாது. அப்படியே விரல்களால் பசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் போட்டு எடுத்துடலாம். கைகளில் நெய் தடவிட்டு அப்படியே ஊட்டி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் குலோப்ஜானும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.